அக்கா எங்க? ரூம்ல தாமா இருந்தா. ஆனா நல்ல வேளை இவங்க கண்ணுல மாட்டல. ஐயோ கடவுளே, இவ மட்டும் அம்மானு கத்தலனா நான் டென்ஷன்ல நெஞ்சுவலி வந்தே செத்துருப்பேன். இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படியா கேர்லெஸ்ஸா கதவை அடிச்சு சாத்துவ? என் ரூம் வாசல்லையே செல்வநாயகியை பார்த்ததுமே என் வயிறு கலக்கிடுச்சு. பாதி உயிரே போயிடுச்சு. நான் பயந்தது உனக்கு என்ன தெரியும்? அக்கா ரிலாக்ஸ்க்கா, ரிலாக்ஸ். என் நல்ல நேரம், கடவுள் புண்ணியம். அவ வாசல்லையே நின்னு உள்ள நோட்டை விட்டுட்டு போயிட்டா. உள்ள வந்து வாஷ்ரூமை மட்டும் திறந்து பாத்திருந்தா நான் பயத்துல செத்தே போயிருப்பேன்டி. அக்கா அதான் நடக்கலல்ல, அத பத்தியே ஏங்கா பேசிட்டு இருக்க? அந்த கல்யாண மண்டபம், அவ என்ன துரத்தினது எல்லாம் என் ஞாபகத்துல வந்துருச்சு சத்யா. அக்கா பயப்படாதக்கா, நான் இருக்கேன்ல, உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். நீ ரிலாக்ஸா இரு. இங்க பாருக்கா, நாம ஏற குறைய இந்த பிரச்சனை முடியிற கட்டத்துக்கு இறங்கிட்டோம். நளனப்பாவோட உதவியோட நாம இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணியாச்சு. செல்வநாயகி அவங்கள பார்க்க முடியுமா, அவங்க வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைக்க முடியுமான்னு நாம பயந்த காலெல்லாம் போயிடுச்சுக்கா. ஆனா இப்போ செல்வநாயகி அவங்களே நம்ம வீட்டுக்கு நடையா நடந்துட்டு இருக்காங்க. கல்யாண பேச்சும் ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான்க்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது.